நாயகரி. Come on. Quick.
நீங்க மட்டும் சரியான சமயத்துல வந்து சரியான சமயத்துல காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல போறீங்க அதானே? எப்படி சார் என் மனசுல நினைச்சது அப்படியே சொல்லிட்டீங்க? யார் சார் நீங்க? நானா? ராமகிருஷ்ணன். ஒரு பேரு கேட்டா ரெண்டு பேர் சொல்றீங்க. ராமனா கிருஷ்ணனா? ராமன் கொஞ்சம் கிருஷ்ணன் கொஞ்சம். உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா இந்த நம்பர் போன் பண்ணுங்க. நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? அழும்போது கூட நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். வண்டியை நிறுத்த சொல்லி நிறுத்தாம போற அளவுக்கு அப்படி என்ன அவசரம் சொல்லுங்க. இவ்வளவு ஆயுதங்களை எங்க இருந்து எதுக்காக கடத்திட்டு போறீங்க சொல்லுங்க. என்னடா போஸ் கொடுக்கிற? கையெடு. தப்பு. கையெடு. ஹலோ. எஸ் சார். யா சார், அவங்க 2 போலீஸ்காரங்க கொண்டிருக்காங்க சார். சார் எஸ் சார். ஓகே சார். இன்ஸ்பெக்டர், அந்த ஆயுதங்களை வேணையை அவங்ககிட்ட கொடுத்துருங்க. கட்டாவுத்தவங்களை அனுப்பிச்சு விடுங்க. என்ன சிவா, வேலையை முடிச்சிட்டு ஒழுங்கா வர வேண்டியதானே? எதுக்கு வர வழியில போலீஸ் கிட்ட சண்டை? எனக்கு என்ன சண்டை போடணும்னு ஆசையா? வேலை முடிச்சிட்டு வரையில மறைச்சான், சுட்டேன், செத்துட்டான். அது தப்பா? இது ஒண்ணு உங்க ஊர்ல எவனை சுட்டாலும் கேள்வி கேட்காம இருக்கிறதுக்கு. இங்க சட்டம் ஒழுங்குன்னு ஒண்ணு இருக்குல்ல. அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்ல. நாங்கள் சீக்கிரம் போட்டு ஏறியாகணும். அதுக்கான ஏற்பாடு செய்யுங்க. அது சம்பந்தமா மினிஸ்டர் கிட்ட பேசிட்டேன். இன்னைக்கு நைட்டே நீங்க புறப்படலாம். யார் யாரு நடுரோட்ல காரை பார்க் பண்ணி வச்சிருக்கிறது? அறிவே கிடையாது. காலங்கத்தால இவங்க கிட்ட மாரடிக்க வேண்டியதா போகுது. சே, என்னையா இவங்க எல்லாம் கேஸ் புக் பண்ணி உள்ள தள்ளணும். வண்டி நம்பர் என்ன? TCH 2318. யோ, யாருடைய வண்டி இது? யாருதுன்னு தெரியல சார். 2 பொண்ணுங்க வந்தது, வண்டி நிறுத்திட்டு உள்ள போயிருக்குங்க சார். பொண்ணுங்களா? பொண்ணுங்களா விட்டுருவேனா? எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா எனக்கு என்னையா? நான் அப்பவே சொன்னேன். பாத்தியா, அங்க காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருக்கான். யார் வண்டி பா இது? யோ, இங்க வாயா. என்னையா கூப்பிட்ட? பின்ன என்ன உங்க ஒப்பனையா? வாயா. ஒன்னதான் இங்க வாயா. ஏமா, யார் வண்டி பாது? யார் அங்க வண்டியை பார்க் பண்ணது? இதெல்லாம் உங்க அப்பா விட்டுறா? நீ அங்க வண்டியை நிறுத்த அடுத்த வண்டி எடுக்க வேணா? என்னமா ஷூ? புடியா புடியா சொல்றல. என்னது? வி ராமகிருஷ்ணன் IPS.
அசிஸ்டன்ட் கமிஷனர் சம்சாரம். அம்மா நீங்களா? அம்மா கொடுங்கம்மா, எல்லாத்தையும் கொடுங்க, சீக்கிரம் கொடுங்க. அம்மா படிக்கட் சரியில்லை, பாட்டி இறங்குங்க. அந்த கடைக்காரன் அப்புறம் நான் கவனிச்சுக்கிறேன். அம்மா 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 என்ன மன்னிச்சிருங்கம்மா. அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. நீங்க யாரும் தெரியாத பேசிட்டமா. நீங்க ஏமா இந்த வேகாத வெயில வந்து கஷ்டப்படணும்? நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்களா, நானே வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணிருப்பேனமா. அம்மா அம்மா இருங்கம்மா, நான் கதவு திறக்கிறேன். பாத்து பாத்து இருங்கம்மா, நானே கதவு திறக்கிறேன். உட்காருங்கம்மா, பாத்து உட்காருங்க, பாத்து. அம்மா கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் கதவு திறங்கம்மா. அம்மா அம்மா கொஞ்சம் கண்ணாடியா இருக்குங்கம்மா, பேசணுமா. அம்மா அம்மா பாத்தியாடி? அம்மா அம்மா கொஞ்சமா. அம்மா 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 கொடுங்கம்மா, கொடுங்க. அம்மா இங்க பாருங்கம்மா. என்னதியா? அம்மா என் நம்பர்மா, என் பேர் வீரமுத்துமா. எது வந்தா எனக்கு என்ன? அம்மா 3 வருஷமா ப்ரமோஷனுக்காக அலையறமா. ஐயா மனசு வச்சாருன்னா 3 நிமிஷத்துல கிடைக்குமா. நீங்க சொன்னீங்களா 3 செகண்ட்ல கிடைக்குமா. அம்மா 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 புள்ள குட்டிக்காரமா ப்ளீஸ்மா. அம்மா கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்கம்மா. அம்மா ப்ளீஸ். பாக்கலாம் போ. அம்மா தேங்க்ஸ்மா. என்னடி அங்க நிறுத்த வேண்டிய காரை இங்க நிறுத்தி வச்சிருக்க? ஏன் இங்க நிறுத்தினா ஆகாதா? வர வர உனக்கு திமிரு அதிகமாயிட்டே வருது. எவனாவது ஒருத்தன் கிட்ட மாட்ட போறேன். யாரு யாரு? இறங்குமா. அங்க நிக்காம இங்க வந்து நிக்கிற. நான் இந்த பார் மன்னிச்சிருங்க. பாத்தியா நம்ம பவர? போயானா நடுவுல நின்று டான்ஸ் ஆடுற. ஓ வாங்க. எஸ் சார். வண்டி நடுரோட நிறுத்தி இருக்கு, நீ பாட்டுக்கு சல்யூட் பண்ணிட்டு வர. அவங்க ஏசி ராமகிருஷ்ணன் ஒய்ஃப். யாரியா சொன்னா? விசிட்டிங் கார்டு காமிச்சாங்க சார். கம் அவுட், கம் அவுட். நீ பாரு. நான் யாரும் தெரியுமா உனக்கு? நான் யார் தெரியுமா உனக்கு? யோ வாங்க. டிராபிக் ரூல்ஸ் தெரியாது உனக்கு? என் பவர் பத்தி உனக்கு தெரியாது. நான் வந்து யாரு? காரை போட்டு கொண்டு வா. யார் யாருக்கு மரியாதை கொடுக்கணும் விவசாயம் உனக்கு? முதல்ல போட்டுக்க யூனிஃபார்முக்கு மரியாதை கொடு. தேவையா இது உனக்கு? கையெடு. யார் அவரு? கொஞ்சம் கையெடுமா. பேர் என்னயா? அருண்மா. அருணா? ஆட்டோ. ஒரு பெண்ணை பார்த்து ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். ஹலோ திவ்யா. கை கொடுக்கலையா? எனக்கு தெரியும் நீங்க என்ன பார்க்க வருவீங்கன்னு. அன்னைக்கு ராத்திரி உங்க ஆபத்துல இருந்து காப்பாத்தி விசிட்டிங் கார்டு எல்லாம் கொடுத்து வந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி பூரா நான் தூங்கவே இல்ல. நீங்க கூட தூங்கி இருக்க மாட்டீங்கல்ல? அதாவது பயத்துல தூங்கி இருக்க மாட்டீங்களேன்னு சொல்ல வந்தேன். நீங்க என்ன பார்க்க வர்றதுக்கு முன்னாடியே நான் உங்களை பார்க்கலான்னு இருந்தேங்க. எங்கங்க முடியுது? டோட்டல் மெட்ராஸே என் தலையில தூக்கி போட்டாங்க. நகர முடியல. ஐயோ நான் மட்டும் பேசிட்டேன். ஏய் 3 hours சார், அம்மாக்கு ஒரு காபி எடுத்து வா. வேணாம். வேண்டாமா? அப்ப கூட்டிட்டு எடுத்து அம்மா சூடா இருக்காங்கல்ல? எனக்கு ஒண்ணு வேணாம்னு சொல்றல. ஐயோ நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணி ஆகணுமே. அதாவது நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணி ஆகணுமே. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. என் கார் போயிடுச்சு, அதை திருப்பி கொடுங்க. உங்க காரை பிடிச்சிட்டு போயிட்டாங்களா? எனக்கு வேண்டிய காரை பிடிச்சிட்டு போற அளவுக்கு இந்த சென்னை நகரத்துல எவனுக்கு தில் இருக்குன்ற இந்த டோட்டல் மெட்ராஸுங்க என் ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கிறேன். கொள்ளக்காரன் வழி போரி மொல்ல மாதிரி பிக் பாக்கெட் அத்தனை பேரும் இந்த பாட்டை தட்டா போதும் பட்டுன்னு வந்து நிப்பாங்க. நீங்க இடத்த சொல்லுங்க, நான் ஆள சொல்றேன். இடத்த மட்டும் இல்ல, பேரையும் சேர்த்து சொல்றேன். மவுண்ட் ரோட், அசிஸ்டன்ட் கமிஷனர் எவனோ அருணா. யாருன்னு சொன்னீங்க? அசிஸ்டன்ட் கமிஷனர் அருண். ஏன் உங்களால முடியாதா? முடியாதா? யார பார்த்து என்ன வார்த்தை சொன்னீங்க? இப்ப பாருங்க, இதுல கூட பட்டன் தான். ஹலோ, நான் ராமகிருஷ்ணன் பேசுறேன்டா. என்ன? அம்மா நீ ஏதோ வண்டியை பிடிச்சி வச்சுட்டியாமே. ஏண்டா வேலை பாக்குறியா இல்ல ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களுக்கு எல்லாம் விசிட்டிங் கார்டை வித்துட்டு இருக்கியா? அது அவங்க எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. எந்த வகையில? என்னது? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன்டா. அந்த பொண்ணு போலீஸ்காரங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கா? காரை கோர்ட்ல இருந்து வாங்கிக்க சொல்லு. அவன் மேல 3 கேஸ் சார்ஜ் பண்ண போறேன். 1 ஒன் வேல டிரைவ் பண்ணிட்டு வந்தது. 2 டிராபிக் இன்ஸ்பெக்டர் டியூட்டி செய்ய விடாம மிரட்டினது. 3 ஒரு போலீஸ் ஆபீசரோட விசிட்டிங் கார்டை மிஸ்யூஸ் பண்ணது. 1 வாரம் உள்ள தள்ளனா அவ கொழுப்பெல்லாம் அடங்கிடும். பெரிய இம்சியாச்சா, கடந்து வர மாதிரி பேசுவான். பையன் சைலண்ட் ஆயிட்டான். சொல்ற சொல்லு. வேடா போன என்னது? அவங்க எனக்கு எந்த வகையில வேண்டியவங்க தெரிஞ்சாதான் காரை விடுவீங்களா? இல்லன்னா விட மாட்டீங்களா?
காரை விடுனா விட வேண்டியதானே, மத்தல உனக்கு அவங்க அழகா இருக்காங்க. அதை பத்தி நீ பேசாத. அவங்க ரொம்ப அழகா இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஐயோ காதலிக்கணும், அசிங்கமா பேசாத. இது காதலிக்கிறேன். ஆமாடா, நான் அவங்கள காதலிக்கிறேன், அவங்க என்ன காதலிக்கிறாங்க. நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தையும் பெத்துப்போம். அது எங்க பர்சனல் மேட்டர். காரை கொடுத்தா கொடுக்க வேண்டியதுனா. ஆமா, உனக்கு வேலையில இருக்கணும்னு ஆசை இல்லையா? வீட்டுக்கு போடுமா? பையன் பிறண்டு போயிட்டான். நீங்க எனக்கு வேண்டியவன் தெரியாம தப்பு பண்ணிட்டானா? சாரி கேக்குறான். பரவாயில்லன்றாங்கடா. அவங்க வந்த உடனே சாவியை கொடுத்து அனுப்பிச்சிரு. ஏய் போயிட்டா போன. நான் என்ன வெட்டி பையன் நினைச்சிருக்கேன் உன்ன மாதிரி வளவளான்னு பேசிட்டு இருக்கு. பை. அவன் 1000 தான் எனக்கு ஃப்ரெண்டு. இருந்தாலும் உங்க காரை தொட்டதுக்கு அப்புறம் அது தப்பு இல்ல. நீங்க போங்க, அலறி அடிச்சுட்டு சாவியை கொடுப்பான். திவ்யா ஒரு நிமிஷம். வெளில இருக்கீங்களா? என்ன இது? நான் போன்ல பேசிட்டு போதே பட்டுன்னு வச்சுட்டேன். என்ன விஷயம்? நம்ம 20 வருஷ பழக்கத்துல எனக்குன்னு உங்ககிட்ட நான் ஏதாவது கேட்டிருக்கேனா? இல்ல இப்ப கேக்குறேன்டா. அந்த கார் சாவியை மட்டும் கொடுத்துறா. இது காதலிக்கிறேன். ஏய் அவன் வந்துகிட்டு இருக்கடா. நீ கொடுத்துருவேன்னு சொல்லி நான் அவகிட்ட சொல்லிட்டேன்டா. நீ சொல்லிட்டா நான் கொடுக்கணுமா? ஐயோ கண்ணுல புரியாம பேசாதடா. எங்க உன் காலு உள்ள இருக்கா? சரி, இதோ உன் காலா நினைச்சுக்கிறேன். அந்த பொண்ணு முன்னாலே நான் அவமானப்படுத்துறாரா? ஏன்டா இப்படி கெஞ்சுற? யாரு அவ யாரு தானே? அதெல்லாம் உனக்கு அப்புறமா விழா வரையா சொல்றேன். முதல்ல அவ கையில சாவியை கொடுத்துறா. என் மானம், மரியாதை, எதிர்கால வாழ்க்கை எல்லாம் உங்க கையில தான்டா இருக்கு. சாவி, கார் சாவி கோர்ட்ல இருக்கா? காரை கோர்ட்ல வந்து வாங்கிக்க. நீங்க இப்ப அந்த வீரப்பெல்லாம் எங்க போச்சு? மன்னிப்பெல்லாம் கேட்டீங்களாமே? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. நான் ஒன்னும் பெருசா ஃபீல் பண்ணல. நான் யாரும் தெரியாம தானே தப்பு பண்ணிட்டீங்க. பரவாயில்ல, இப்ப நான் யாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. வர்ற என் தெய்வமே அருண், அருள் புரிஞ்சுட்டடா நீ. முடியாது. திமிர் ஜாஸ்தியா போச்சு வர வர. யாருக்கு திமிர்னு ராமகிருஷ்ணனுக்கு தெரியும். ராமகிருஷ்ணனா? தெரியாதாடி உன் சங்கதி? வர வர உன் கார் எங்க போகுது, எங்க நிக்குது, காருக்குள்ள உன் கூட யாரு இருக்காங்கன்னு எல்லாம் தெரியும். ஓஹோ, தெரியுமா? அப்ப விடு. ஏய் சொல்லடி. உனக்கு தான் தெரியல, அப்புறம் ஏன் கேக்குறான்? எனக்கு கொஞ்சம் தானே தெரியும், சொல்லடி. எவ்வளவு கொஞ்சம் தெரியும்னு முதல்ல சொல்லு, மீதி தெரியாததான் அப்புறம் சொல்றேன். முதல்ல உன்னை ராமகிருஷ்ணன் ரவுடிங்க கிட்ட இருந்து காப்பாத்தினாரு. இப்ப அவர் ஓம் பின்னாடி சுத்திட்டு இருக்காரு. அவ்வளவுதான் தெரியும். முதல்ல அவரு என் பின்னாடி சுத்திட்டு இருந்தாரு. இப்ப நாங்க 2 பேரும் சேர்ந்து சுத்துறோம். போதுமா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் திவ்யா. தேங்க்ஸ். இது பாரு, இது வரைக்கும் நீ என்னை விட்டு ஒரு நாள் கூட பிரிஞ்சு இருந்ததில்ல. கல்யாணம் ஆனோன்னு அடியோட என்ன மறந்துடாத. என்ன, அடிக்கடி வீட்டுக்கு வரணும். அது எப்பாவது ஃப்ரீயா இருக்கும்போது அனுப்பிச்சு வைக்கிறேன். எப்பாவது ஃப்ரீயா? ஆமா. நீ பாவண்டி. சும்மா இரு. என்ன பேசுறீங்க? ஒண்ணும் இல்ல. திவ்யா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ். Just hold it, huh? Wish you all the best. Thank you, sir. என்னது காட்டு?
கை ஒண்ணு இல்லடா. அது திவ்யா சும்மா கை ஒண்ணு இல்ல கையில. ஒழுங்கா காட்டிடு. வணக்கம் முதலாளி. பெட்ரோல், டீசல், அரிசி, மருந்து எல்லாம் ரெடியா இருக்கு. இன்னைக்கு நைட்டே அனுப்பிடலாம். அவங்க சொன்ன மாதிரி போக முடியாது முதலாளி. போலீஸ் செக்யூரிட்டி இருக்கு. எதுக்கு அடிச்சேன்னு தெரியுதாடா? நான் போக முடியாதுன்னு சொன்னதுக்கு. முடியாதுன்னு சொன்னதுக்கு இல்ல, பயந்ததுக்கு. எப்ப நீங்க போலீஸ பார்த்து பயப்பட ஆரம்பிச்சீங்க? போலீஸ் பிடிச்சிட்டாங்கன்னா? பிடிச்சிருவாங்களா? நான் போய் காட்டுமா? பயம் நம்ம தொழிலுக்கு எதிரிடா. டேய், மக்கள் அரசாங்கம் கையில இருந்ததுன்னா அந்த அரசாங்கம் என் கையிலடா. என் பணத்தாலையும் பவராலையும் எல்லாத்தையும் விலைக்கு வாங்கி வச்சிருக்கேன். இந்த அரசாங்கம் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யற ஆளுங்க மாசத்துக்கு 1000 கொடுத்தா நான் 2000 கொடுக்கறேன். யாருக்கு விசுவாசமா இருப்பாங்க? ரொம்ப அவசரமா இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம். இங்க பேச போற விஷயங்கள்லாம் ரொம்ப கான்பிடென்ஷியல் மேட்டர். இந்த மாநில அரசாங்கம் எந்த நிமிஷத்திலையும் கலைக்கப்படலாம்னு மேலிடத்திலிருந்து தகவல் வந்திருக்கு. அப்படி நடந்தா ஆளுங்கட்சி ஆத்திரப்படுறதும் எதிர்கட்சி சந்தோஷப்படுறதும் இயற்கை. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சமூக விரோதிகளும் ரவுடிகளும் பொதுமக்களுக்கும் பொது சொத்துக்களுக்கும் சேதத்தை உண்டாக்குவாங்க. அது நடக்காம இருக்கிறதுக்கு நாம இப்போ இருந்தே தயாரான நிலைமையில இருக்கணும். குறிப்பா சென்னைக்கு இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பு தேவை. எப்பவும் போல உங்களுடைய ஒத்துழைப்பை எதிர்பார்க்கிறேன். தேங்க்யூ. அரெஸ்ட் பண்ணவங்கள ஸ்டேஷனுக்கு கொண்டு போங்க. அடிபட்டவங்களை எல்லாம் ஹாஸ்பிடல் கொண்டு வாங்க. ஓகே சார். ஆன் ஒன் மோர் திங் சார். யார் வந்தாலும் எவன் வந்தாலும் சரி, இவங்க யாரையும் விடக்கூடாது. ஏன் பெர்மிஷன்லாம் விடக்கூடாது. ஓகே சார்.
உனக்கு அந்த பொண்ணுக்கு உதவி பண்ற மாதிரி பண்ணி சைட் அடிச்சுட்டு வாடானா தகராறு பண்ணிட்டு வந்து நிக்கிறேடா. நான் என்ன பண்றதுடா? எல்லாரும் அந்த பொண்ணு ரேக் பண்றாங்கன்னு நினைச்சேன். ஆனா அந்த பொண்ணு தான் எல்லாரையும் ரேக் பண்ணிருக்கா. பண்ணா என்னடா உங்க அப்பா விட்டு சத்தா போகுது? கீதா ரேக் பண்றதுல அந்த டெக்னிக் இருக்கு, இந்த டெக்னிக் இருக்கு, அது இதுன்னு சொல்லி அந்த பொண்ணை அட்ராக்ட் பண்ணிட்டு வரதை விட்டுட்டு திட்டு வாங்கிட்டு வந்து நிக்கிறேடா. You see, being responsible police officer. அண்ணா கட்டி உலகத்திலே ஒரு ஆள் தான் பெரிய போலீஸ் அதிகாரி. அப்ப என்ன மாதிரி பொறுப்புள்ள போலீஸ் அதிகாரிலாம் லவ் பண்ண கூடாதுன்றியா? அங்க பாரு கீதா. வலி தச்சுக்கோ. டேய் இப்ப நான் உனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். இங்க பாரு, அப்பனும் பொண்ணும் டென்னிஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. பொண்ணு மட்டும் அப்படியே தனியா வருவா. வரும்போது நான் ஜாகிங் போற மாதிரி போய் கபால்னு அந்த பொண்ணு கழுத்துல செயினை போட்டு கப்புன்னு ஓடிடுறேன். எதுக்குடா? என் வீட்டுல சோத்துக்கே காசு இல்ல, அதை கொண்டு அடை வச்சு சாப்பிட போறேன். போட்டா போ. நான் கப்புன்னு ஓடும் போது அந்த பொண்ணு என்னை பார்த்து ஐயோ திருட திருடன் கத்தும். நீ உடனே அப்படி ஒரு ஹீரோ மாதிரி அப்படி ஒரு என்ட்ரியை கொடுத்து என்னங்க என்னங்க அப்படிங்கணும். எப்படி சொல்லுவ? என்னங்க என்னங்க சுத்தரிக்க அப்படி இல்ல, என்னங்க ஹீரோ மாதிரி. எப்படி என்னங்க என்னங்க நம்மள அளவுக்கு வரல, இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வர வரைக்கும் பண்ணிக்க. நான் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது என்னை சேஸ் பண்ணிட்டு வா. நான் மெதுவா ஓடிக்கிட்டு இருப்பேன். என்னால ஒண்ணாச்சா உன்னால என்ன பிடிக்க முடியல. சரி முறைக்காதடா, பாயிண்ட்டுக்கு வர்றேன். உடனே நீ என்னை சேஸ் பண்ற மாதிரி சேஸ் பண்ணி கப்புன்னு புடி. நான் செயினை உங்க கையில கொடுத்துருவேன். கொடுத்த உடனே நீ இந்த பாரு அடிச்சிட கூடாதுடா. செயினை கொடுத்த உடனே நான் ஓடிடுவேன் எஸ்கேப் ஆகி. உடனே நீ அந்த செயினை எடுத்துக்கிட்டு ஸ்லோ மோஷன்ல சுத்திக்கிட்டே அப்படியே அந்த பொண்ணுகிட்ட போ. பொண்ணுகிட்ட போய் இந்தாங்க உங்க செயின் அப்படின்னு கொடு. உடனே அந்த பொண்ணு ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்பா. நீ உடனே பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லு. உடனே அந்த பொண்ணு வெக்கத்தோட தலையை குனிவா. உடனே இங்க பாரு வெக்கப்படும் போது கூட நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லணும். உடனே அந்த பொண்ணு சந்தோஷத்தை அப்படின்னு சிரிப்பா. நீ உடனே அந்த சிரிப்பை பார்த்து என்ன சொல்லணும்? ஆமா என்ன சொல்லணும்? உங்க பல்லு நீங்க சிரிக்கும் போது நல்ல மாட்டு பல்லு மாதிரி பெருசு பெருசா இருக்குன்னு சொல்லணும். அஸ்தி அப்படி சொன்னா அடி விழுவுண்டா. ஓ நீங்க சிரிக்கும் போது உங்க பல்லு முத்து போல ஜொலிக்குதுன்னு சொல்லணும்டா. அப்புறம் என்ன அப்படியே ஸ்நேகம் ஆயிடாது. அப்புறம் அப்படியே இம்ப்ரூவ் ஆயிடும். அப்புறம் முதல்ல நீங்க இதுவரைக்கும் வாங்க, அப்புறம் பார்க்கலாம். என்னங்க சார், இது அந்த பொண்ணுகிட்ட பண்ண வேண்டியது. அப்பா இன்னைக்கு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. என்னங்க செயின் திருட்டு ஓட்டானா? Don't worry. You see, I am a responsible police officer. மண்ணா கட்டி முதல்ல ஓடுறவன புடிய, அப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டி பத்தி பேசலாம். You are right. ஓடியா அப்பா, நான் திருடன் தானே கத்துனேன். இவர் எப்படி செயினை திருட்டானான்னு கேக்குறாரு. ஓடியா கப்புனு முடி சீக்கிரம். டேய் இதுக்கு மேல என்ன ஸ்லோ ஓட முடியாது. சீக்கிரம் புடிடா சண்டை போடுவாங்க. அடிக்கிறானுங்க. தேங்க்யூ. வெல்கம். ஐயா துணிய கும்மி துவைக்கிற மாதிரி துவைச்சிட்டானுங்களே. சர்ஃப் ஒண்ணுதான் போடாம விட்டானுங்க. ராமகிருஷ்ணா வாடா துரோகி, வாழ்க்கையில இனிமே உனக்கு லவ்வே கிடையாது. சிரிக்காத, என்னை மாட்டி விட்டுட்டு எனக்கு எரியுது. எப்படிடா இருக்கு? பார்த்தா தெரியல. சாரிடா. ஐயா எல்லாம் போச்சுடா. எல்லாம் போல மூஞ்சி மட்டும் பாக்கி விட்டுருக்கானுங்க. அந்த சிகரெட்டை இந்த வாயில வை. அது இல்லடா, நான் செயின் அவ கையில கொடுப்பேன். அத வாங்கிட்டு அவ ரொம்ப நன்றின்னு சொல்லுவா, நான் பரவாயில்லன்னு சொல்லுவேன். அவ வெக்கப்பட்டு சிரிப்பா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லுவேன். அவ அப்படியே என்ன பாப்பா. எல்லாம் போச்சுடா. ஏண்டா மனுஷன் இங்க தர்மடி வாங்கிட்டு உரு தெரியாம வந்து படுத்து கிடக்குறான். உனக்கு டாவு செட்டா போகலன்னு வருத்தமா இருக்குதா? புகையிற வாசனை வருதுல்ல? டேய் அது என் மனசுடா. அம்மாய் டேய், அப்புறம் எனக்கு நல்ல வாயில வந்துரும், ஜாக்கிரதை. சிகரெட்ரா? எங்கடா? பஞ்சு வேலை எட்ரா.
அப்படின்னா என் லவ்வுக்கு புதுசா ஐடியா சொல்றியா? ஐடியா கேக்குற நேரமா இது? என் வாழ்க்கையோட விளையாடாதரா. ஊர்ல கூடாத இடத்துல உருளுதுடா. எங்க உருண்டா எனக்கு என்ன? இனிமே என் வாழ்க்கையில லவ்வே கிடையாதுன்னு சொன்னீங்க. உனக்கு அது இருந்தா என்ன, இல்லாட்டி போனா எனக்கு என்ன? எரிஞ்சு நாசமா போட்டோம். எடுத்துடா டேய். எல்லா மேட்டர்ஸ் கரெக்டா இருக்கா? இருக்கு சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். எத்தனை மணிக்கு வரேன் இருக்காங்க? 5 மினிட்ஸ்ல வரேன் சார். இல்லையா? எங்கயா போற? என்னம்மா என்ன பண்றீங்க? சார் இவன் திருடன் சார். திருடனா? அவர் அசிஸ்டன்ட் கமிஷனர்மா. ஏசியா சும்மா இருங்க சார். ஓசி தசை போட்டுட்டு ஊரெல்லாம் ஏமாத்திட்டு இருக்கான். அன்னைக்கு செயினை திருடி மாட்டிட்டு செம்ம அடி வாங்கினான். வேணா பாருங்க. ஐயோ ஐயோ எல்லாரும் பாக்குறாங்க. மானத்தை வாங்காதமா. உண்மையிலே நான் கமிஷனர் தான். ஏயா திருடனுக்கு மான மரியாதை வேற இருக்கா? அந்த வரான் பாருங்க 6 அடியில ஒரு தட்டி ஒருத்தன். அவன் உங்களை லவ் பண்றானாங்க. நீங்க அவனை லவ் பண்ணுன்றதுக்காக மச்சான் எப்படியா ஒரு செட்டப் பண்ணி விடுறான்னு சொன்னானா? போலீஸ்காரங்க எல்லாம் செட்டப் பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டீங்களா? ஐயோ நான் பண்ண தப்புக்காக ஏங்க எல்லாரும் மனதையும் சேர்த்து வாங்குறீங்க? அவன் நம்ம ஃப்ரெண்டு. நான் நட்புக்காக ஏதோ தெரியாதனமா பண்ணிட்டேன். நீங்க தெரிஞ்சு ஒண்ணு பண்ணிட்டீங்களா? என்ன? பேசாம அவனை லவ் பண்ணி தொலைச்சிருங்களேன். இல்லன்னா என்னால தர்மடி வாங்கி முடியலீங்க. பாருங்க வலியுறத. எல்லாம் நல்லபடியா தானே நடந்திருக்கு. அப்புறம் ஏன் பிரிஞ்சிருக்கீங்க? இதுக்கு மேல சொல்ல எனக்கு அவமானமா இருக்கு. மொத்தமா சொன்னா ஒரு கணவ மனைவி கிட்ட எதை கேட்க கூடாதோ அதை கேட்டேன். எப்படி நடந்துக்க கூடாதோ அப்படி நடந்துக்கிட்டேன். கீதா, கீதா, என்னங்க?
கதவு ஏன் திறந்திருக்கு? கதவு திறந்திருக்கா? லாக் பண்ண மறந்து போயிருப்பேன். மறந்துட்டியா இல்ல மறைச்சிட்டியா? என்ன பேசுறீங்க? புரியல. புரியுற மாதிரி பேசுங்க. என்ன புரியல? ஆள் இல்லாத நேரத்துல எவனோ ஒருத்தங்க எதுக்கு வந்தாரு உனக்கு புரியாது? கதவு ஏன் திறந்திருக்குன்னு உனக்கு புரியாது? படுக்கை ஏன் கலைஞ்சிருக்குன்னு உனக்கு புரியாது? ஏன் படுக்கையில என்ன பண்ணினு கூட உனக்கு புரியாது இல்ல? யார் அவன்? நினைக்காதீங்க அருண், தப்புங்க, அது தப்பு. தப்பான காரியம் நீ பண்ணுவ, அதை கேட்டா தப்பாயிடுமா? ஒரு பொண்ணு எந்த தப்ப செய்யக்கூடாதோ அதையே நீ தைரியமா செஞ்சிருக்க. அப்புறம் இல்லன்னு பொய் சொல்ல மட்டும் உனக்கு தைரியம் இல்லாம போயிடும். இத பார், இவ்வளவு நடந்த பிறகு உன்னோட வாழ எனக்கு விருப்பம் இல்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு see anymore. Get lost. அடிக்காதீங்க சார், அவர் எந்த தப்பும் செய்யல சார். நாங்க 2 பேரும் லவ் பண்றோம், நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். நான் பக்கத்து வீட்டுல தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அவங்க வீட்டுல எல்லாரும் 10 மணிக்கு மேலதான் தூங்க போவாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்க 2 பேரும் சந்திச்சு பேச முடியும். அவர் எந்த தப்பும் செய்யல சார், அவர் அடிக்காதீங்க சார். அது மட்டும் வரல, உங்க 2 பேரையும் தொலைச்சு விடுவோம். தொலைச்சு எந்திரிங்க சார், கடையை மூடணும். ஒரே கலாட்டாவா இருக்கு சார். என்ன ராஜீவ் காந்தி கொல்லிட்டாங்களா? ஒரே கலாட்டாவா இருக்கு சார். அதுக்கு என்னென்னையா பண்ண சொல்றேன் சார், உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், சொன்னா கேளுங்க சார். பாதியிலேயே எந்திரிச்சா சாப்பிட்டதுக்கு காசு வாங்காமையா போக போற? உங்களுக்கு ஆசையே வேண்டாம் சார். எந்திரிங்க சார், எந்திரிங்க சார். நேற்றிரவு நமது முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் கோரமான முறையில் கொல்லப்பட்டார். பொதுமக்கள் அமைதி காத்திட அனைத்து கட்சி தலைவர்களும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். எங்க கொடியை வெட்டலாம் சார். கொடியை இல்லடா, உன் தலையை வெட்டணும் சார். நாங்க குருவி மாதிரி காசு சேர்த்து கஷ்டப்பட்டு நாங்க கட்டின தோரணத்தை எல்லாம் 4 நாளா கிழிச்சு காத்துல பறக்க விட்டாங்க. அது எப்படி தெரியுமா இருக்கு? எங்க சதையை நரம்பி கிழிச்ச மாதிரி இருக்கு. எங்க கொடி கம்பத்தை வெட்டுறாங்க, அது எங்க குறவலையை அறுக்கிற மாதிரி இருக்கு.
எங்க கட்சி கொடியை தீ வச்சு கொளுத்துறாங்க. அது எங்க குடும்பத்தையே கொளுத்துற மாதிரி இருக்கு. இதையெல்லாம் பாத்துக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு மௌனியா இருக்கணுமா? குட்ட குட்ட கோழைகளா இருக்கணுமா? இல்ல சார், இல்ல. ஒண்ணு மட்டும் சொல்றேன், தாக்குண்டால் புழு கூட தரை விட்டு துள்ளும், கழுகு தூக்கிட குஞ்சு காக்க துடித்திடும் கோழி, சிங்கம் மூர்க்கமாய் தாக்கும் போது முயல் கூட எதிர்த்து நிற்கும். சாக்கடை கொசுக்களா நாங்கள்? இல்லை, சரித்திர சக்கரங்கள். சரித்திர சக்கரங்க கட்டின கொடி மண்ணில் விழுகிறப்ப அதை பார்த்துட்டு நாங்க உயிரோடு என்ன சார் பிரயோஜனம்? இவ்வளவு அராஜகத்தையும் பார்த்து நாங்க பொறுமையா இருக்கோம்னா அது காரணம் எங்க கட்சி, எங்க கட்சி தலைமை. நாங்க கட்டின தாலியை விட கட்சி கட்டுப்பாட்டை தான் பெருசா மதிக்கிறோம். நண்பரப்பே, இந்த அவலமான நேரத்தில் நம்மீது பலர் புழுதி வாரி தூற்றக்கூடும், பலாத்காரத்தை பயன்படுத்தக்கூடும். ஆனால் நீ அமைதி காத்திட வேண்டும். வன்முறையில் இறங்காது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு காத்திட வேண்டும். பேரறிஞர் அண்ணாவின் சொல்லுக்கு பெருமை சேர்த்திட வேண்டும். சார், ஸ்ரீபெரும்புதூர்ல நடந்த சம்பவத்தை காரணம் காட்டி எங்க 13 பேர் இப்படி அநியாயமா சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்களே, இது எந்த விதத்துல சார் நியாயம்? பொறுப்பா நடந்துக்கலன்னு சொல்றாங்களே, இதுக்கு மேல என்னடா பொறுப்பா நடந்துக்கிறது? டென்ஷன் ஆகுதுடா. அட போட அருண், நடந்து போன சம்பவத்துல நாடே கதி கலங்கி போயிருக்கு. இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில சட்டம் ஒழுங்கு நிலைநிறுத்துறதுக்காக ஸ்பாட்ல இருந்த அத்தனை பேரையும் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அதுல ஒருத்தர் நீ, அவ்வளவுதான். உன்னை தனிப்பட்ட முறையில யாரும் குற்றம் சுமத்தலையா? நீ வீணா மனசை போட்டு குழப்பிக்காத. நம்ம டிஜிபி போய் பாக்குறோம். அவரை போய் பாக்குறதுனால என்ன பலன் இருக்குன்னு எனக்கு தெரியல. என்ன இருந்தாலும் சஸ்பெண்ட் பண்ணது பண்ணது தானே. சார், தேவையில்லாம எங்க கட்சிக்காரங்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த கலகத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. உடனே ரிலீஸ் பண்ணணும். இந்த துயரமான சம்பவத்தை பயன்படுத்தி சமூக விரோதிகளும் ரவுடிகளும் ஆதாயம் தேட பாக்குறாங்க. இதுல கட்சிக்காரங்க யாரு, ரவுடிங்க யாருன்னு எங்களுக்கு பிரிச்சு பார்க்க அவகாசம் இல்லை. இப்ப லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணணும். அதுதான் எங்களுக்கு முக்கிய பிரச்சனை. பாக்கியெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஏன் சார், என்ன சஸ்பெண்ட் பண்ணது நியாயமா சார்? உங்களை எல்லாம் சஸ்பெண்ட் பண்ண மட்டும் போதாதியா, டிஸ்மிஸ் பண்ணிடணும். எங்களை என்ன பண்ண சொல்றீங்க சார்? 2 வினாடிக்கு முன்னாடி சிரிச்சு பேசிட்டு இருந்த அந்த தலைவனை ரத்த வெள்ளத்துல சதப்பிண்டமா பார்த்த ஜனங்களுடைய உணர்ச்சி எங்க மேல ஆத்திரமா திரும்பிடுச்சு. கண்ணில் பட்ட எங்களை எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த ஜனங்களை என்ன பண்ண சொல்றீங்க? திருப்பி அடிக்கணும்னு சொல்றீங்களா? தேவையில்லாம எந்த அசம்பாவிதம் நடக்க கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த இடத்த விட்டு நாங்க டிசப்பியர் ஆகிட்டோம். குண்டு வெடிச்ச உடனே பொட்டத்தனமா ஓடிட்டு அதை இப்ப நியாயப்படுத்துறியா? சார், வாய் இருக்குன்னு எது வேணா பேசுறதுக்கு இது ஒண்ணு அரசியல் மேடை இல்ல. பொட்டத்தனமா நாங்க ஒண்ணு பயந்து ஓடல. அவர் கூட சேர்ந்து செத்தது யார் சார்? சொல்லுங்க, யாரு? பொதுமக்களும் போலீஸ்காரன் தான். உங்க கட்சிக்காரர் யாராவது ஒருத்தர் செத்தாங்களா? குண்டு வெடிக்கிற வரைக்கும் கூடவே இருந்த நீங்க குண்டு வெடிக்கிறப்ப எங்க சார் போனீங்க? அப்போ குண்டு வெடிக்க போதுன்னு தெரியுமா? என்னடா பேசுற? இப்படி சொன்னா உங்களுக்கு கோபம் வருது இல்ல? ஆனா நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் அரசியல்வாதி இல்ல. பிரச்சனை எப்படி தீர்க்கிறதுன்னு நாங்க பாப்போம், பிரச்சனை எப்படி உண்டாக்குறது நீங்க பாப்பீங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு வேலையே. சார், எதிர்கட்சியா இருந்தா எங்களை எதிரியா நினைக்கிறீங்க. நீங்களே ஆட்சிக்கு வந்துட்டா எங்களை அடிமையா நடத்துறீங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா சார்? போலீஸ்காரன் வீட்டு அடுப்புல பொங்குறது சாதாரண அரிசி இல்ல, வாய்க்கரிசி. தினமும் வாய்க்கரிசியை வாயில போட்டுட்டு எந்த நேரத்திலையும் சாக தயாராத்தான் வேலைக்கு கிளம்புறோம். அந்த குண்டு விபத்துல பலியான 13 போலீஸ்கார குடும்பத்தை நினைச்சு பாத்தீங்களா? அவங்க உயிர் தியாகத்தை மதிச்சீங்களா? எங்களை போலீஸ்காரனா நினைச்சு பயப்பட வேண்டாம், மனுஷனா நினைச்சு கொஞ்சம் மரியாதையாவது கொடுங்க. என்ன சொல்லிட்டு போறோம்? கதர் சட்டைக்கும் இன்னைக்கும் நாட்டில் ஒரு கௌரவம் இருக்கு. தயவு செய்து அந்த கௌரவத்தை களங்கப்படுத்தாதீங்க பிளீஸ். இப்ப நாம தப்பிச்சு போறது கஷ்டம். ஒரு முக்கியமான கட்டத்திலே நாம இருக்கிறோம். இனிமே நாம கடல் வெளியை பயன்படுத்த இயலாது. தமிழ்நாட்டு கடல் மார்க்கம் இந்தியன் நேவியன் கண்ட்ரோல்ல வந்தாச்சு. அதனால கொஞ்ச நாளைக்கு நாம் எல்லாரும் தனித்தனியா பிரிஞ்சு தமிழ்நாட்டுக்குள்ளேயே தலைமறைவாயிருப்போம். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், பழைய தொடர்புகள் எதையும் பயன்படுத்தாதீங்க. பழைய நண்பர்கள் யாரையும் சந்திக்காதீங்க. ஏன்னா இப்ப இந்த கேஸ் தமிழ்நாட்டு போலீஸ் கிட்ட இருந்து மத்திய புலனாய்வு துறைக்கு கை மாறிது. டெல்லியில இருந்து கார்த்திகேயன் ஒரு அதிகாரி இந்த கேஸ பொறுப்பேற்றுக்கிட்டு வர்றார். அவர் சாதாரண ஆள் இல்ல. கடவுள் தூண்ல இருப்பான், துரும்புல இருப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா கடவுள் இருக்கானா இல்லையோ, கார்த்திகேயன் கண்டிப்பா இருப்பான்.
டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப ஜாக்கிரதையா அணுக வேண்டிய கேஸ். ஏன்னா பல பத்திரிகைகள் இந்த கேஸ்ல பரபரப்பை ஏற்படுத்துறதுக்காக ஸ்கூப்புங்கிற பேர்ல பல செய்திகளை வெளியிடலாம். அது நம்ம விசாரணைக்கு குழப்பத்தையும் ஏற்படுத்தலாம். அரசியல் கட்சிகள் நேரத்துக்கு ஏத்த மாதிரி கூட்டணி அமைச்சுக்கிறதுனால ஒருத்தர் தாக்கி பேசுறதும் பின்னால பாராட்டி பேசுறதும் சகஜம். இப்ப திட்டி பேசிக்கிட்டு இருக்க கட்சிக்கு இதுல சம்பந்தம் இருக்குன்னோ இல்ல பாராட்டி பேசிக்கிட்டு இருக்க மற்ற கட்சிகளுக்கு இதுல சம்பந்தம் இல்லைன்னோ நாம உடனடியா எந்த முடிவுக்கு வரக்கூடாது. சுருக்கமா சொல்ல போனா நாம யார வேணாலும் சந்தேகப்படுறதுக்கு உரிமை இருக்கு. ஆனா சந்தேகப்பட்ட எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ண முடியாது. குற்றவாளி யாரா இருந்தாலும் சரி, அவங்க எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் சரி, நாம விடக்கூடாது. கார்த்திகேயன் நம்மளை பிடிக்க டெல்லியில இருந்து வந்திருக்கிறார். தேவராஜ் பாவம். ராமகிருஷ்ணன் டெல்லியில இருந்து வந்தவருக்கு தமிழ்நாடு போலீஸ் சார்பா அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணிருக்காரு. ஜானி ஜானி, எங்க கருப்பு ஜானி, எங்க அழகு திவ்யா. என்னாச்சு திவ்யா? என்னாச்சு திவ்யா? என்னாச்சு? என்னாச்சுன்னு கேக்குறல்ல? ஏன் இவ்வளவு வெக்கப்பட்டு வர்ற? இங்க பாரு, இங்க பாரு. ஏன் வெக்கப்படுற சொல்லு. இங்க பாக்கணும். பாரு பாரு, குட் கேர்ள்ல. பாரு பாரு, இங்க பாரு. திவ்யா குட்டி, உண்மையை சொல்லிடு. நீ எதுக்காக இவ்வளவு வெக்கப்படுற? நீங்க தான் போலீஸ் ஆபீசர் ஆச்சு, கண்டுபிடிக்கிறதுக்கு என்னவா? திருடன் ரவுடின்னா அடிச்சு உதச்சி என் பவரை யூஸ் பண்ணி உண்மையை கக்க வச்சுடுவேன். பொண்டாட்டி கிட்ட புடிச்சுன்னு எதிரி பவர். பவர் இல்லாம தான் பண்ணீங்களா? ஐயோ, நான் ஒண்ணும் பண்ணலையே. நான் குட் பாய். இந்த குட் பாய்க்கு ஒரு நாட்டி பாய் பிறக்க போறான். என்னாச்சு? ஒண்ணு கேட்காத. நீங்க நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஐயாக்கு இன்னைக்கு என்ன வேலை இருந்தாலும் டான் 1 மணிக்கு வராரு. வந்தவன கையில அருமையான சாப்பாடு முடிஞ்சா அபிராமி தேட்டருக்கு போ. ஒரு நிமிஷம். அபிராமி தேட்டர் போறோம், படம் பாக்குறோம், அடியார் பார்க் போறோம், டிஃபன் சாப்பிடுறோம், பீச்சுக்கு போறோம், காத்து வாங்குறோம், அவ்வளவுதானே? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். சாயங்காலம் 6 மணிக்கு வந்தா போதும். ஓ, இந்த கடைசியா வீட்டுக்கு வந்து அதுக்கா? கையெடுங்க. இந்த கிண்டெல்லாம் ஒண்ணு வேணாம். சாயங்காலம் டாக்டர் கிட்ட போனோம். உங்களுக்கு என்னதான் தலைக்கு மேல வேலை இருந்தாலும் 6 மணிக்கு கரெக்டா வந்துடணும். எனக்காக இல்லனாலும். எஸ் மேடம். இறந்து போனவங்கள 13 பேர் போலீஸ் அதிகாரிகள். மத்தவங்க யார் யாருன்னு அடையாளம் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா 2 பேர் மட்டும் யாருன்னு அடையாளம் தெரியல. தலை வேற முண்டை வேறையா கடந்த பொண்ணு யாரு, இன்னொருத்த யாருன்னு தான் தெரியல. இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல அங்க இருந்து கலெக்ட் பண்ணுங்க சார். ராமகிருஷ்ணன் சார், இதுல பிலிம் லோட் பண்ணிருந்தா உடனே டெவலப் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். ஏம்பா, கர்நாடகா தான் போலாமா? வர முடியாதுப்பா. 1000 ரூபாய் கொடுக்குறேன்பா. லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் வர முடியாது. போய. ஏம்பா, கர்நாடகா தான் போலாமா? போலாம் சார். வரா சார். வராதா? என்னடா வருங்கிற வராதுங்கிற? நான் விளையாடுறியா? சார், இவன் வச்சிருந்த பேக்ல இந்த 100 ரூபாய் கட்டும் டைரி இருந்துச்சு. இந்த போன் நம்பர் யாருது? அரஸ்ட் சார். போலீஸ் ரைடு வருது. நான் எங்கன்னு கேட்டா இல்லன்னு சொல்லிடுங்க. அவங்க உங்க வேலையை அவங்க சார். என்ன வேணும்? முதலாளி எங்க? முதலாளி வெளியே போயிருக்க. வெளில போயிருக்கா? ஏன் நீ உள்ள போணுமா?
யார் அவங்க? உனக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? உன் தங்கச்சியோட போன் நம்பர் வீட்டு அட்ரஸ் அவன் டைரியில் எப்படி வந்துச்சு? சரியா சார், என் தங்கச்சி மூலமா தான் பழக்கம். இது யாரு உன் தங்கச்சியா? அடிக்காதீங்க. இது யாரு? என் பொண்ணுதாங்க. நீங்க போனா நான் செத்துருவேன். நான் மட்டும் சந்தோஷமாவா இருக்க போறேன்? இதுக்கு முன்னால நீ யாரோ நான் யாரோ, இப்ப நீ என் பொண்டாட்டி. ஆனா நான் அங்க போகலைன்னா அவங்க என்ன கொன்னுடுவாங்க. நான் இப்ப உங்க பொண்டாட்டி மட்டும் இல்லைங்க, உங்க குழந்தைக்கு தாயும் ஆக போறேன். நல்லதோ கெட்டதோ, வாழ்வோ சாவோ, 2 பேரும் சேர்ந்தே ஏத்துக்குவோம். வா போலாம். வண்டிடு come on move fast move பண்ணு. யாரை இறங்கக்கூடாதா? அந்த முருகனை அப்பவே யாழ்ப்பாணம் போன்னு சொன்னேன்ல, அவன் எப்படி இன்னும் தமிழ்நாட்டுல இருக்க வந்தான்? கேக்குறனே, காதுல விழல? எனக்குத்தான் கண்ணு இல்லாம போச்சு, உனக்கு காதுமா கேட்கல? இல்ல, அவன் நமக்கு தெரியாம அந்த பொண்ணை காதலிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். நீங்க ஜாஃப்னா போக சொன்னீங்க, ஆனா அவங்க 2 பேரும் திருப்பதிக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம முக்கியமான ஆள் ஒருவன் போலீஸ்ல மாட்டிக்கிட்டான். நம்ம சகோதரனா இருக்கிற வரைக்கும் செத்தாலும் போலீஸ்ல உண்மையை சொல்ல மாட்டான். ஆனா அவனுக்கு இப்ப காதல் கல்யாணம்னு வாழ்க்கை மேல ஆசை வந்துருச்சு. இனி அவனை நம்ப இயலாது. சுந்தரமூர்த்தி இருக்கா? அவரு மாடியில இருக்காரு. என்னது இது? உங்களை அரெஸ்ட் பண்றேன். எதுக்கு? காரணம் எல்லாம் சொல்ல முடியாது. காரணம் சொல்லாம இந்த ஜனநாயக நாட்டுல யாரையும் அரெஸ்ட் பண்ண முடியாது. என்னங்க இது? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க விலக மாட்டிட்டு இருக்கீங்க. நான் என் வக்கீல் கிட்ட பேசணும். வாயா. என்ன சார் இதெல்லாம்? என்ன பண்றீங்க? அதேதான் நானும் கேட்கிறேன். என்ன பண்ணீங்க? நான் யாரு, சொசைட்டில என் ஸ்டேட்டஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியாது? தெரியும், நல்லாவே தெரியும். அந்த ஸ்டேட்டஸ வச்சுதானே இந்த அக்கிரமம் பண்ணீங்க. நான் எந்த அக்கிரமும் பண்ணல. இதே எத்தனை தடவை சொல்லுவேன்? எத்தனை தடவை சொன்னாலும் போய் தான், உண்மையாகாது. அப்ப ப்ரூவ் பண்ணுங்க. ஓஹோ, ப்ரூஃப் இல்லன்னு நினைக்கிறீங்களா? என்கிட்ட எல்லா ப்ரூஃப் இருக்கு. நீங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு தான். நான் பணத்துக்கு ஒண்ணும் ஆசைப்படல. வேற எதுக்கு ஆசைப்பட்டீங்க சொல்லுங்க. சுந்தரமூர்த்தி, இந்தியாவில் 80 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அதுல இருக்கிற எல்லா கிரிமினல்ஸ் எனக்கு தெரியும். தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த சதி வேலையில் நீங்க சம்பந்தப்பட்டிருக்கீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு இதுல சம்பந்தம் இல்லைன்னா நடந்த உண்மையை சொல்லுங்க, நான் உங்களை காப்பாத்துறேன். இல்லன்னா நீங்க தான் உண்மையான குற்றவாளின்னு பொய்யா கூட என்னால ப்ரூவ் பண்ண முடியும். உண்மையை சொல்லுங்க. Come on, tell me.
டாடி நான் போயிட்டு வரேன் டாடி. கீதா உனக்கு ஞாபகம் இருக்காமா? இன்னைக்கு அருணோட பர்த்டே. ஹாப்பி பர்த்டே சொல்லுமா. அவரும் ஹாப்பியா இல்ல, நானும் ஹாப்பியா இல்ல. கடனுக்கு எதுக்குப்பா ஹாப்பி பர்த்டே சொல்லணும்? கடனுக்கா? எப்படிமா? கணவனுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்றது மனைவியோட கடமை இல்லையா? அப்பா, பிரிஞ்சு போன எங்க வாழ்க்கை படிச்சு முடிஞ்சு போன புஸ்தகம். இனிமே புதுசா படிக்க ஒண்ணும் இல்லப்பா. பிரிஞ்சு போயிடலாமா? பிரிஞ்சு இருக்கீங்க. அருண் இப்ப சஸ்பென்ஷன்ல இருக்கான். நீ பேசினா அவனுக்கு ஆறுதலா இருக்கும். ஒரு மனைவியா சந்தோஷத்தை கொடுக்க வேண்டாம், ஒரு மனுஷியா ஆறுதல் மட்டுமாவது கொடு. ஹலோ 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 ஹலோ. ஹாப்பி பர்த்டே அருண். இந்த மாலை எவ்வளோ? 100 ரூபாமா? Coming. குட் மார்னிங். என்னடா இது, பிறந்த நாள் அதுமா தூங்கி வழிஞ்சிட்டு இருக்கா? அப்படியா? மறந்துட்டேன்டா. 10 நிமிஷத்துல வந்துடுறேன். நான் அப்பவே சொன்னல மறந்துருப்பான்னு. இருங்க 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 இருங்க. என்ன? ஓ, மாலையை முதல்ல போடணுன்றியா? இப்ப கொடுங்க. இந்தா. Wish you many many happy returns of the day. ஸ்வீட் உங்க பர்த்டேக்கு, மாலை நீங்க ரீ அப்பாயின்மெண்ட் ஆனதுக்கு. சிவா, இனிமே யோசிச்சுட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ஓடிக்கிட்டே இருக்கிறது? இனிமே ஓடுறதுக்கு இடமே இல்ல. நாம அவங்க கையில மாட்டிக்கிறத விட எல்லாரும் ஒன்னா செத்துடுவோம். நாம போராளிங்க, போராடுறதுக்குன்னே பிறந்தவங்க. வந்ததுல ஒரு வேலை தான் முடிஞ்சிருக்கு, இன்னொரு வேலை மிச்சம் இருக்கு. மரணங்கிறது கூட நமக்கு வீர மரணமாத்தான் இருக்கணும். நாம ஓடி ஒளியறது உயிருக்கு பயந்தான். புலி பதுங்கிறது பயத்துல அல்ல, பாய்ச்சலுக்குத்தான். உடனே தலைவர் மைசூர் போச்சுட்டாரு. எதுக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சிவா, நம்மள எதுக்கு மைசூருக்கு போக சொல்லிட்டாங்க? இருக்கிறது நல்லது. மன பந்திட் சார். சார், நமக்கு கிடைச்ச அவங்களோட போட்டோக்களை வச்சு அவங்க எந்தெந்த வேஷத்துல மாற முடியும்ன்றத கம்ப்யூட்டர் ஹெல்ப்போட டிசைன் பண்ணிருக்கோம். இதை நம்ம பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணா அவங்க எந்த வேஷத்துல இருந்தாலும் பொதுமக்கள் அவங்களை அடையாளம் கண்டுபிடிச்சு நமக்கு தகவல் கொடுக்க வசதியா இருக்கும். பிரதான குற்றவாளிகள் சிவராஜன் சுபா படங்கள் பல தோட்டங்களில் நாடு முழுவதும் வெளியிடப்பட்டுள்ளது. இன்னும் சில நாட்களில் பிடிபட்டு விடுவார்கள் என்று போலீஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. சிவராசனை பிடிச்சிருவாங்களாம். பிடிச்சிருவாங்க. 25,000 இந்திய போலீஸ்காரங்க இரவும் பகலா என்ன பிடிக்கிறதா கலைச்சிக்கிட்டு தேடுறாங்க. சிவராசனை பிடிச்சிருவாங்க. ஒன்னும் இல்ல, உன் நிழல கூட அவங்களால பிடிக்க முடியாது.
வாட் இஸ் திஸ்? எவ்வளவு பெரிய இழப்பு தெரியுமா? இந்த கேஸ் எப்படி நடக்குதுன்னு உலகமே கண்ணை முடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எல்லாருக்கும் போய் சேர்ந்துரும். இந்த கேஸ்ல சரியான தடையும் கிடைக்காம தடுமாறிட்டு இருந்தோம். கிடைச்ச ஒரு பெரிய சாட்சியும் தொலைச்சிட்டீங்களா சார்? அவன் தற்கொலை பண்ணிப்பான்னு யாருமே எதிர்பார்க்கல. Sir, if it is a suicide, then it shows the sheer negligence of your department. If it is a murder, it is not the murder of an individual person. It is a murder of the whole department. சாரி சொல்லி என்ன சார் பிரயோஜனம்? இந்த கேஸ்ல அடுத்த ஸ்டெப் என்ன எடுக்கலாம்னு யோசனை பண்ணுங்க. அதுதான் பிரயோஜனம். என்னங்க இது? என்னோட கேஸ்ல முக்கியமான சாட்சி ஒருத்தன். இவன் மூலமா பல உண்மைகள் வெளியில வர இருந்துச்சு. பாவம் தற்கொலை பண்ணிட்டான். தற்கொலையா? நூத்துக்கணக்கான போலீஸ் ராத்திரியும் பகலுமா காவல் காத்துட்டு இருக்காங்க. எப்படிங்க தற்கொலை பண்ணிக்க முடியும்? நிச்சயமா இது கொலைதான். நடந்தது கொலைதான். உனக்கு தெரியுமா? என்னாச்சு? நான் பேசுறத வேணா நிறுத்தலாம் சொல்லலாம். இந்த ஊர் உலகம் பேசுறத நிறுத்த முடியுமா? இந்த பேப்பர்ல எழுதுறத நிறுத்த முடியுமா? பேப்பர்ல பரபரப்பா நியூஸ் ஒண்ணு இருக்கா, 1000 எழுதுவாங்க. ஆனா உண்மை ஒண்ணு இருக்குல்ல. உண்மை எது போய் எது நமக்குள்ள தகராறு எதுக்கு? நான் ஒண்ணு கேப்பேன். தள்ளி உட்கார்ந்தா கேட்கலாமே. ஐயோ, கொஞ்சம் தள்ளி உட்கார சொன்னா ரொம்ப தள்ளி போயிடுச்சே. என்ன பண்றீங்க? இரு, பையன் என்ன பண்றான்னு பாக்குறேன். என்னது சவுண்டே காணோம்? பையன் தூங்குறானா? அவனும் உங்கள மாதிரி இல்ல, புத்திசாலி பையன். அப்ப என்ன முட்டாள்ன்றியா? ஐயோ, புத்திசாலியோட பையன் நாங்க. என்ன திவ்யா, ரெடியா? ஹலோ டாக்டர். எனக்கு இப்ப 8 மாசம் தான் ஆகுது. காலையில இருந்து பெயின் ரொம்ப அதிகமா இருக்கு. இது உங்களுக்கு முதல் பிரசவமா? ஆமா. அதான், இது எல்லாருக்கும் வர பிரச்சனை தான். அதுலயும் இது ஃபர்ஸ்ட் டெலிவரிங்கிறதுனால சர்வ சாதாரணம். உங்களுக்கு லேபர் பெயின் இல்ல, வெறும் சைக்கலாஜிக்கல் ஃபீலிங் தான். நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். இல்ல டாக்டர், காலையில இருந்து பெயின் ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே, ஐல் செக் அப். கீதா, எனக்கு பெயின் இல்ல. அப்படியா? அப்ப ஏன் வந்தீங்க? நீயும் அவரும் ஒருத்தர் சந்திக்கணுங்கிறதுக்காக தான் நான் இங்க அவரை கூட்டிட்டு வந்தேன். கீதா, நீயும் அவரை விரும்புற, அவரும் உன்னை விரும்புறாரு. இன்னும் எத்தனை நாள் தான் பிரிஞ்சிருக்க போறீங்க? திவ்யா, ப்ளீஸ் ஸ்டாப் இட். உடஞ்ச கண்ணாடியும் பிரிஞ்சு எங்க வாழ்க்கையும் இனி ஒண்ணு சேரவே சேராது. வீணா நீ முயற்சி பண்ணாத. கீதா. திவ்யா, ப்ளீஸ். இது ஒண்ணு எனக்கு ஏமாத்தல திவ்யா. நீ பேசிட்டு வந்து என்ன பதில் சொல்ல போறேன்னு நீ பேச போகும்போது எனக்கு தெரியும். ஏன்னா நான் அவளோட வாழ்ந்தவன். அவளை மாத்த யாராலையும் முடியாது. திவ்யா, நீ எனக்காக இவ்வளவு சிரத்தை எடுத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு ராத்திரி ராமகிருஷ்ணன் வரமாட்டான்னு நினைக்கிறேன். எங்க போயிருக்காரு? சிவா, போலீஸ் ரவுண்ட் பண்ணிட்டாங்க. வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையும் வார்ன் பண்றேன். உங்களை சுத்தி போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணிருக்கோம். நீங்க யாரும் நம்ப முடியாது. மரியாதை ஆயுதங்களை ஒப்படைச்சிட்டு சரண்டர் ஆயிருங்க. லைட்ஸ் ஆஃப். லைட்ஸ்.
கொலை வழக்கு தொடர்பாக மைசூரில் ஒரு வீடு முற்றுகையிடப்பட்டுள்ளது. குற்றவாளிகள் சிவராசன் சுபா உள்ளே இருக்கலாம் என நம்பப்படுகிறது. அவர்களை உயிருடன் பிடிக்க டெல்லியில் இருந்து கமாண்டர்ஸ் விரைந்துள்ளார்கள். போலீஸ் நாலா பக்கமும் சூழ்ந்துட்டாங்க. இனிமே நாம தப்பிக்க முடியாது. அவங்க யாருக்காக காத்துட்டு இருக்காங்க. கமாண்டர்ஸ் வர போறாங்க. ஒண்ணு வாழணும், இல்லைங்க சாகணும். போலீஸ் நாலா பக்கம் சொல்லிட்டாங்க. இனிமே நாம தப்பிக்க முடியாது.
செய்தோம் என்று ஆடடி பூங்குயிலே. புதிய பூமி படைத்த தேவி வணங்கி வாழ்த்திடுவோம். செய்யோம் என்று செய்தோம் என்று ஆடடி பூங்குயிலே. பன்னீரும் சந்தனமும் நான் பூசிக்கொண்டு பட்டாடை கட்டுகின்ற காலம். என் வீட்டு கூரையிலும் தேனாரி பெய்யும் என்னாலும் உந்தன் அருள் கூடும். கற்றோரும் உன்னை கண்டு தினம் கைகூப்பும் காட்சி கண்டோ. ஒரு காலம் தந்தாய் என்று உன்னை எப்போதும் நெஞ்சில் தரும நியாயம் தவறும் நேரம் உதயமானாய் நீ. தாம்தனத்தையோம் என்று பீம்தன செய்தோம் என்று ஆடடி பூங்குயிலே. ஏழைக்கும் சொர்க்கம் உண்டு வாழ்வதில் அர்த்தம் உண்டு மாறுது காலங்களே. புதிய பூமி படைத்த தேவி வணங்கி வாழ்த்திடுவோம். செய்யோம் என்று செய்தோம் என்று ஆடடி பூங்குயிலே. கண்ணோர கட்டளைக்கு ஊர் காத்திருக்கு கம்பீரம் என்னவென்று பாரு. பின்பாற்று நின்ற வயல் யார் பார்வைப்பட்டு பொன்னள்ளி தந்ததென்று கூறு. என்னாலும் பெண்மை வெல்லும் அது எல்லோருக்கும் உண்மை சொல்லும். என்றாலும் என்னை கொள்ளும் அது இந்நாட்டு பெண்ணின் செல்வம். தாம்தனத்தையோம் என்று தீம்தன செய்தோம் என்று ஆடடி பூங்குயிலே. ஏழைக்கும் சொர்க்கம் உண்டு வாழ்வதில் அர்த்தம் உண்டு மாறுது காலங்களே. புதிய பூமி படைத்த தேவி வணங்கி வாழ்த்தி
நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. இன்னும் 10 நிமிஷத்துல அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்தாகணும். நான் கேட்கிறேன். யார் நீ? இங்க என்ன பண்ற? யாரு? ஹலோ, ராமகிருஷ்ணன் ஐபிஎஸ் சார். யார் நீ? உங்களுக்கு வேண்டி வந்தான். போன்ல யாருன்னு சொன்னா தெரியாது, நேர்ல பார்த்தா புரிஞ்சுக்குவீங்க. உன்னை கொஞ்சம் பார்க்கணுமே. ஓ, வீட்டுக்கு வரியா? உன் ஒய்ஃப் கூட கடைசியா உன்னை ஒரு தடவை பார்க்கணும்னு சொல்றாங்க. வந்தா நல்லா இருக்கும். நீ இன்னும் 15 நிமிஷத்துல இங்க வரலன்னா ஒரு உயிர் போயிடும். ஏன்டா இப்படி மிருகமா மாறீங்க? என் பொண்டாட்டிய கொண்டுட்டா உங்க பிரச்சனை எல்லாம் தீந்துருமா? இப்படி கொல்ல சொல்லி அங்க புத்தரும் சொல்லல, இங்க காந்தியும் சொல்லல. அப்புறம் ஏன்டா இப்படி? உங்களை சகோதரனா நினைச்சு பசிச்ச வயிற்றுக்கு சோறு போட்டோம், மானத்தை காப்பாத்திக்க துணி கொடுத்தோம், உங்களையே காப்பாத்திக்க துப்பாக்கியும் கொடுத்தோம். ஆனா நீங்க அமைதி பூங்காவா இருந்த இந்த நாட்டோட அமைதியை கொன்னீங்க. கடல் சத்தமும் கோவில் மணி சத்தமும் கேட்டுக்கிட்டு இருந்த இந்த நாட்டுல ஒரே துப்பாக்கி சத்தத்தை கேட்க வச்சிட்டீங்களே. ஏண்டா? ஏன்? எங்கடா போற? என் தங்கச்சியை காப்பாற்ற போறேன். உனக்கு உன் பொண்டாட்டி முக்கியமா இல்லாம இருக்கலாம். ஆனா எனக்கு உனக்கு முதலமைச்சர், போலீஸ் டியூட்டி, ப்ரமோஷன் இதெல்லாம் பெருசா இருக்கலாம். ஆனா எனக்கு இதெல்லாம் விட என் திவ்யா தான் பெருசு. இந்த உலகத்துல என்ன யாருமே புரிஞ்சுக்கல, என் பொண்டாட்டி வரைக்கும். என்ன புரிஞ்சுக்கிட்டு திவ்யா ஒருத்திதான். அவளை காப்பாத்துறதுதான் என்னோட முக்கிய கடமை. அதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லாமே. இது வரைக்கும் உன் ஃப்ரெண்டா பேசிக்கிட்டு இப்போ மேலதிகாரியா சொல்றேன், போய் டியூட்டியை கவனி. இத பாரு, வெறுமனை கையெழுத்து போட்ட வெத்து பேப்பர் என்னுடைய ராஜினாமா கடிதம். இனிமே என்ன கண்ட்ரோல் பண்ண நீங்க என் ஜீப் இல்ல. இதுக்கு மேலேயும் தடுத்தா நீ என் ஃப்ரெண்டும்.
காப்பாத்த வந்தியா? சாகத்தாண்டா வந்தோம், சாவ காமிச்சு பயமுறுத்திரியா? ஆபத்தான நிலைமையில நம்ம ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காங்க. திவ்யா மேடத்தை கூட அட்மிட் பண்ணிருக்காங்க டாக்டர். நான் போலீஸ்காரங்க எத்தனையோ குற்றவாளிகளை தண்டிச்சிருக்கேன், திருத்திருக்கேன், அவங்க மனசை மாத்திருக்கேன். ஆனா கடைசி வரைக்கும் என் மனைவியோட மனசை மட்டும் மாத்த முடியல. நானும் டாக்டரா எத்தனையோ பேஷண்ட்டுகளை குணப்படுத்திருக்கேன். ஆனா என் புருஷனை மட்டும் இப்போ என்ன புருஷன் ஒத்துக்கிட்டியே, சந்தோஷம். நீ சொன்னி சந்தேகங்கிற நோய்க்கு மருந்தே இல்லை, இருக்கு. சாவுதான் கீதா, நான் செஞ்ச தப்புக்கு நான் சாகும் போது கூட நீ நான் மன்னிக்கலன்னா என்ன நிம்மதியா சாக முடியும். இல்லைங்க, நீங்க தப்பு பண்ணலைங்க, நீங்க தப்பு பண்ணல. அது உங்களுக்கு என் மேல இருந்த அன்புங்க. வண்டி நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க.
நாளைக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குமா? அருண், I love you. I love you, அருண். ஐயோ பேட்ரோல் நினைது எம்மல தண்ணி அடிக்காதா? நமக்கும் இந்த மாதிரி 2 குழந்தை வேணுங்க. ரெட்ட குழந்தையா? ஆமாங்க, உங்களுக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு. ரெண்டுமே நமக்கு தான். ஏய் என்னடா அருண், உன் பையன் மேல பன்னீர் தெளிச்சிட்டான்டா. நல்ல வேலை சந்தனத்தை புதுசா விட்டானே.